லைவ் அப்டேட்டு ஒரு வழியாக டீம் பிரிச்சிட்டாங்க. இதில் சௌந்தர்யா வந்து ஒரு விபரீத முடிவு வந்து எடுக்க போனாங்கல்ல, அதுலேருந்து மாறி இப்போ வந்து ஒரு சரியான டீம் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜாக்லினு ரயானோட போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்படி தெரியுமா இருக்காங்க, நம்ம சௌந்தர்யா, அருண், அதுக்கப்புறம் விஷால் ஒரு ஸ்ட்ராங்கான டீமோட போய் சேர்ந்துட்டாங்க. அப்பா இப்போ தாண்டா கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து முத்துவன் பார்த்தீங்கன்னா செம்மையாக பிளான் போடுறாங்க. அவன் ஏற்கனவே வெளியே வந்து இந்த கேம் விகாஸ் வந்து கேம் எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறத நல்லா வந்திருக்கிறான். ஆனால் சௌந்தர்யாலாம் கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிறனால தான் அவங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க. மிஸ்டேக்கே பண்ணாமல் இருக்கான் அப்படின்னா அவன் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கான். அவன் பேசும்போது தெரியும் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி மஞ்சரியும். ஆனால் சௌந்தர்யனா கோ வித் ஃப்ளோவில் இருக்கனால தான் கொஞ்சம் மிஸ்டேக்கெல்லாம் விட்றாங்க. அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது. சவுண்டு இந்த தடவை கண்டிப்பாக விளையாண்டாகணும். அதான் ஜாக்லின் சொல்லுது, நீ பேசாமல் உட்கார், நீ 2 பேராக போகாத 3 பேர் டீமுக்குள்ளே போ, நான் சொல்கிறத கேளு அப்படிங்கன்னா சவுண்டு வந்து அந்த இடத்துல புரிஞ்சுக்கிச்சு. கடைசியில் இந்த 3 பேர் வந்துட்டாங்க. நம்ம அருண், சௌந்தர்யா, அதே மாதிரி நம்ம விஷால் 3 பேர் ஒரு டீம் ஆகிட்டாங்களா. இன்னொரு பக்கம் வந்து ஜெஃப்ரி, பவித்ரா, அன்சிதா இவங்க 3 பேர் ஒரு டீம். அதான் வந்து ஜெஃப்ரி ஏன் வந்து சண்டை போட்டான் காரணம் அப்படின்னா 2 பெண்கள் ஜெஃப்ரியோடு இருக்கான். இந்த டீம் கொஞ்சம் அன்பேலன்ஸ்டாக இருக்குது. அதனால தான் அந்த சண்டை வந்திருக்கும் போல் இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜாக்லின், ரஞ்சித், ரயான் இவங்க 3 ஒரு டீம். ரஞ்சித் சார், ரயான், ஜாக்லின் பார்த்தீங்களா. ஜாக்லின் வந்து ஆல்ரெடி எல்லாம் பார்த்துருந்தனால டீம் வந்து செட்டாக பிரிச்சிச்சு. ஒரு வழியாக வந்து முத்துக்குமரனை எல்லாம் சேர்ந்து அருண் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ரணவ் அதுக்கப்புறம் முத்துக்குமரன் தீபக் இருந்தால் அது வந்து பேலன்ஸாக இருக்கார், அதனால் வந்து ரணவ் வந்து மாற்றியான முத்துக்குமரன் டீமில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு அப்புறம் ஒரு வழியாக வந்து இப்போ எப்படி போயிருக்கு அப்படின்னா முத்துக்குமரன் தீபக் வந்து ஒரு டீமு, அதே மாதிரி ரணவும் மஞ்சுரி ஒரு டீம் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரணவை வந்து தனியாக விட்டாங்க. அதில் ஏதாவது சிம்பத்தியை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வேலையை வந்து பார்த்துருக்கேன். அந்த ரணவை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பவித்ரா சங்கில் எடுக்கும்போது தான் அந்த ப்ரொமோவில் வந்து அவ்வளோ பெரிய சண்டை வந்துருக்குது. ஆக்சுவலாக வந்து ஜெஃப்ரி அவனை வந்து தாக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த கேமில் வந்து தடுத்துருக்கான். இவன் தான் என்ன பண்ணியிருக்கான், வாண்டடாக ஒரு சீனை கிரியேட் பண்ணி அடிப்பட்ட மாதிரி ஆக்ஷன் பண்ணிருக்கிறான். பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.